90s கிட்ஸுக்கு முதல் திருமணமே ஆகாமல் இருக்குது. ஆனால் அதே சமயம் இந்த 2K கிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திருமணம் பண்ணி மறுமணத்தை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இதுதான் காலத்தின் கோலம்னு நம்ம சொல்லணும். இன்னைக்கு வரக்கூடிய 2K கிட்ஸ் நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா, சார் நாங்கள் முதல் திருமணம் பண்ணிக்கிட்டோம், எந்த விஷயத்தையும் எங்களுக்கு ஒத்து போகலை, நாங்கள் இன்னொரு முடிவை நோக்கி நாங்கள் நகர்றோம், இது சரியான்னு கேட்குறாங்க. இது உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் எளிதாக பார்த்துக்கலாம். எப்போ? திருமணத்துக்கு முன்னாடியே. உங்கள் ஜாதகத்தில் 7ஆம் இடத்து அதிபதி தான் திருமணத்தை செஞ்சு வைக்கிறவர். 7ஆம் இடம் 7ஆம் இடத்து அதிபதி. நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் ஒரு மேஷ லக்னமாக இருக்கிறீங்க. மேஷ லக்னத்துக்கு 7ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன். அந்த சுக்கிரன் அங்கே இருக்கிறாரா இல்லை சுக்கிரன் எங்கே இருக்கிறாருன்னு பாருங்க. ஒருவேளை சுக்கிரன் அங்கே இல்லாமல் அங்கே சனி மட்டும் இருக்கிறாரு அப்படின்னா சனி அங்கே ஆட்சியாகிறான உச்சமாகறான்னு அர்த்தம். இன்னொரு பக்கம் 9ஆம் இடத்துல குரு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக முதல் திருமணம் தவறாகி மறுமணத்தை நோக்கி நீங்கள் நகர்ந்து தான் போவீங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அப்போ நான் முன்னாடியே பார்த்துட்டா நேரடியாக மறுமணத்துக்கு போயிடலாமான்னு கேட்டால், நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் மறுமண யோகம் தான் இருக்குன்னு சொன்னால், வாழ்க்கையில் வாழ்வை இழந்த ஒரு பெண்ணை நீங்கள் தாராளமாக நீங்கள் முதல் திருமணம் செஞ்சுக்குங்க. உங்கள் வாழ்க்கையும் நல்லா இருக்கும். ரெண்டாவது, ஒரு வாழ்க்கையை கெடுக்கலைங்கிற ஒரு நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய முக்கியமான கருத்து. 7ஆம் இடம் பாதிக்கப்பட்டு 9ஆம் இடம் வலுவாக இருந்தால் தயவு செய்து நேரடியாக 2ஆம் திருமணத்துக்கு தயாராகி கொள்ளுங்கள். அதுதான் உங்கள் வாழ்வையை சிறக்க வைக்கும்.